நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பள்ளிகளில் ஆண் பெண் சமத்துவத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். புதுவையில் +2 மாணவியை கடத்தி பலாத்காரத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் கடந்த 4 நாட்களாக பரபரப்புடன் இருந்த புதுவையில் பள்ளி முதல்வர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் மாணவி சீருடையில் அடுத்த ஆண்டு முதல் மாற்றம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். எனவே இந்திய மாணவர் சங்கத்தினர் பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பள்ளிகளில் சமத்துவ நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் மாணவிகளுக்கு ஓவர் கோட் என்று அறிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை வலியுறுத்தி சங்க தலைவர் ஹரிகரன், செயலாளர் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து இயக்குநர் வல்லவனை சந்தித்து நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்களின் குற்றச்சாட்டை கேட்ட இயக்குநர், இது ஏற்கனவே எடுத்த முடிவுதான், தற்பொழுது இது பற்றி விவாதித்துள்ளோம், இன்னும் அரசாணை வெளியிடப்படவில்லை என்றும் மாணவர்களின் கோரிக்கையை அமைச்சரிடம் கூறி பரிசீலிப்பதாக அவர் கூறினார். அதன் பிறகு மாணவர்கள் கலைந்து சென்றனர். பாலியல் குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை விதிக்க நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கூறுகையில், காவிரி நதிநீர் ஆணைய உத்தரவை அரசிதழில் வெளியிடுவதற்கு தமிழகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்கள் ஆதரவு அளித்துள்ளன. ஆனால் கர்நாடகா மட்டும் வழக்கு விசாரணை முடியும் வரை வெளியிடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் இது தொடர்பாக சட்ட நிபுணர்களின் கருத்துக்களை நீர்வளத்துறை கேட்டு வருவதாகவும் அவர்களின் கருத்துக்களுக்கு பிறகு அரசிதழில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்றும், மேலும் பாலியல் விவகாரத்தில் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற கருத்திற்கு பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஒருமித்த கருத்து ஏற்படாததால் ஆயுள் தண்டனை விதிக்க சட்டவரைவு மசோதா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் என்றும், மேலும் வழக்கு விசாரணையை 1 மாதத்தில் முடித்து தீர்ப்பு வழங்க சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலமான கூட்டணியாக உறுதியான நிலையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். சுனாமி வீடு கட்டித்தர வலியுறுத்தி புதுச்சேரி மீனவ மக்கள் கழகத்தினர் கடற்கரையில் பிச்சை கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வம்பாக்கிரப்பாளையம் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள மணல்மேடு பகுதியின் குடிசைவாழ் மக்கள் சுனாமி ஏற்பட்டு 8 வருடங்கள் ஆகியும் இதுவரை அரசு வீடு கொடுக்காததால் மிகவும் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் உலக வங்கி நிதியிலிருந்து சுனாமி வீடு கட்ட நிதி ஒதுக்கியும் வீடு கட்டி கொடுக்காதை கண்டித்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர். மேலும் கடந்த 27ஆம் தேதி சபாநாயகர் மற்றும் கலெக்டர், சப் கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தி 15 தினங்களுக்குள் மாற்று இடம் ஒதுக்கீடு செய்து வீடு கட்டித்தர ஏற்பாடு செய்வதாக உத்தரவாதம் அளித்து இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்காததால் கடற்கரை புதிய கலங்கரை விளக்கம் அருகே மீனவ மக்கள் கழகத்தினர் பொதுச் செயலாளர் வீரமணி தலைமையில் பிச்சை கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மீனவர்கள் திரளாக கலந்து கொண்டு சுனாமி வீடு கட்டித்தர வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், கழக மகளிர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பில் புதுவை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும், மகளிருக்கென சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்க கோரியும், மகளிர் மற்றும் மாணவிகளுக்காக மகளிரை இயக்குகின்ற பேருந்துகளை விடக் கோரியும், பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் சட்டமன்றம் அருகே வரும் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்றும், இதில் மகளிர் அணியினர், மாணவர் அணியினர், கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், வழக்கறிஞர் அணி, மீனவர் அணி, தொழிலாளர் அணி, விவசாய அணி, இலக்கிய அணி உள்ளிட்ட அணி பொறுப்பாளர்கள், முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் என அனைவரும் மகளிர், மாணவ மாணவியர் மற்றும்
பொதுமக்களோடு பெருந்திரளாக பங்கேற்க ஏற்பாடுகள் செய்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன், தலைமை கழக மகளிர் அணி தலைவி நூர்ஜஹான் பேகம், தலைமை கழக மகளிர் அணி செயலாளர் புதுக்கோட்டை விஜயா, தலைமை மகளிர் தொண்டரணி செயலாளர் காரல் மார்க்ஸ், துணை தலைவி விஜயா தாயன்பன், பிரச்சார செயலாளர்கள் சங்கரி நாராயணன், நளினி சாரங்கன், கவிஞர் ஷல்மா ஆகியோர் பங்கேற்கின்றனர் என்று அவர் கூறினார். புதுவை போராட்ட குழு சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வயோதிகர்களுக்கு இலவச துணியினை பங்கு தந்தை அந்தோனிசாமி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் வழங்கினர். புதுவை உழவர்கரை போராட்ட குழு சார்பில் வறுமையில் வாடும் வயோதிகர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச துணி வழங்கும் விழா போராட்ட குழு தலைவர் அந்தோனிராஜ் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசகர் அலெக்ஸ் நெப்போலியன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரெட்டியார்பாளையம் பங்கு தந்தை அந்தோனிசாமி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியில் உள்ள வறுமையால் வாடும் வயோதிகர்களில் ஆண்களுக்கு வேட்டி துண்டும், பெண்களுக்கு சேலை ரவிக்கை துணி மற்றும் சர்க்கரையை இலவசமாக வழங்கி சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து ஆலோசகர் அசரிப தாமஸ், பொதுச் செயலாளர் அதியப்பன் தாமஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசிய விழாவின் நிறைவில் பொருளாளர் பென்னர்தாஸ் நன்றி கூறினார். விழாவில் திரளான வயோதிகர்கள் கலந்து கொண்டு இலவச துணியினை பெற்று பயனடைந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை போராட்ட குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் மாணவி பலாத்கார சம்பவம் எதிரொலியாக 2 தலைமை காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை திருபுவனை அருகே கொத்தபுரி நத்தத்தைச் சேர்ந்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் போலீசார் அலட்சியமாக நடந்து கொண்டதாக அரசியல் கட்சியினர் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இதுகுறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஐஜி சுக்லா உறுதியளித்தார். இச்சம்பவத்தின் எதிரொலியாக திருபுவனை காவல் நிலைய தலைமை காவலர் தேவநாயகம், வில்லியனூர் காவல் நிலைய தலைமை காவலர் ஐயனார் ஆகியோர் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் 2 பேரும் ஆயுதப்படை பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் நடைபெற்ற கம்ப்யூட்டர் கண்காட்சியை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுவையில் ஜெயராம் திருமண நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி கம்ப்யூட்டர் கண்காட்சி துவங்கி 3 நாட்களுக்கு நடைபெற்றது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கம்ப்யூட்டர், லேப்டாப், யூபிஎஸ், சூரிய சக்தியால் மின்சாரம் தயாரிக்கும் கருவி போன்ற பல்வேறு பொருட்களை கொண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை கண்டு பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது கண்காட்சியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இண்டிகா கம்ப்யூட்டர்ஸ் நிறுவன சேர்மன் ராஜேஷ், செயலாளர் வேணுகோபால், ஆலோசகர் அரவிந்தன், பொருளாளர் சபரி, ஜெயபால் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரசிடம் வழங்கிய நிலத்திற்கு கூடுதல் இழப்பீடு தொகை கேட்டு கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். புதுவை விவசாயிகள் சங்கத்தினர் பாகூரில் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்காக 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு நஷ்டஈடு என்று அப்போதைய மதிப்பான ஏக்கருக்கு 1,40,000 என்பதை தற்போதைய மார்க்கெட் மதிப்பான 1 கோடி என வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சங்க பொதுச் செயலாளர் கீதநாதன் தலைமையில் சாரத்தில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சாரம் ஜீவா சிலை அருகே விவசாயிகள் ஒன்று திரண்டு ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் சாரம் மார்க்கெட் அருகே வந்தபொழுது கோரிமேடு இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் தடையை மீறி சென்றதால் 13 பெண்கள் உள்பட 59 விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகளின் போராட்டத்தை முன்னிட்டு கலெக்டர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. போராட்டத்தில் விவசாயிகள் சங்க தலைவர் மாசிலாமணி, பொருளாளர் இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் நடைபெற்ற இயேசுவின் திருக்காட்சி பெருவிழாவில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று பங்கு தந்தையரிடம் ஆசியை பெற்றனர். கிறிஸ்துவ மக்கள் குழந்தை இயேசுவை காண கீழ் திசையிலிருந்து வந்த ஞானிகள் இயேசுவிற்கு காணிக்கை கொடுத்து வணங்கியதை ஒவ்வொரு ஆண்டும் திருக்காட்சி பெருவிழாவை பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ்வர்.
அதுபோன்று தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் இயேசுவின் திருக்காட்சி பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினை முன்னிட்டு பசிலிக்காவின் அதிபர் பேரருள் பணி மரிய ஜோசப் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றிட சிறுவர்க்கான திருப்பலியை துணை பங்கு தந்தை அருள்பணி குழந்தைராஜ் நிறைவேற்றினார். தொடர்ந்து பங்கு மக்கள் அனைவரும் பங்கு தந்தையர்களை வாழ்த்தி பேசும் நிகழ்ச்சி நூற்றாண்டு நினைவு கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பேரவை துணைத் தலைவர் வின்சென்ட் ராயர் வரவேற்று பேசிட அமலோற்பவ மேல்நிலைப் பள்ளி முதல்வர் லூர்துசாமி பங்கு தந்தையர்களை வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து பங்கு மக்கள் சார்பாக பங்கு தந்தையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவில் பங்கு தந்தை பேரருள் பணி மரிய ஜோசப் அடிகளார் அனைவருக்கும் ஆசீர் வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு பேரவையினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.